அன்பானவர்களே, வாழ்க்கையில் எப்படி உயர்வது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். இன்றும் கூட வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதுதான் ஆசை. அதற்காக நாம நிறைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறோம். அதே நேரம் எப்போதுமே நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அநேக வேளைகளிலே நமக்கு தோல்விகள் கிடைக்கும். அதற்காக நாம் துவண்டு போய்விடக்கூடாது. எத்தனை முறை நாம தோல்வி அடைந்தாலும் வாழ்க்கையிலே நாம சோர்ந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுத்த அறிவுரையின்படி நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெளியூரிலிருந்து வருகின்ற அநேகம் பேரை நாம் கவனிக்கிறோம். அவர்கள்லாம் பாருங்க, ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து அவங்க வருவாங்க. அவங்க இந்த சென்னை பட்டணத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. பலவிதமான தோல்விகள் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிறைய இடத்துல அவங்க அவமானப்படுத்தப்படுவாங்க, கேவலப்படுத்தப்படுவாங்க. ஆனா, எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பதை நாம் கவனிக்கிறோம். அப்படி துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்த அநேகர் இன்று மிக உயரமான ஒரு நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, நாமும் கூட எந்த ஒரு முயற்சியிலே நாம இறங்கி இருந்தாலும் அதிலே தோல்வி கிடைத்து விட்டது என்பதற்காக நாம துவண்டு போய்விடக்கூடாது. தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டுகளாக இருக்கின்றன என்பதை நாம ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பாருங்க, நம்முடைய தாழ்மையை ஆண்டவர் பார்க்கின்றார். நம்முடைய முயற்சிகளிலே நமக்கு கிடைக்கின்ற தோல்விகளை ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த தோல்விகளை கவனித்து அதன் மூலமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். அதனால் உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் கவனிக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.